ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நினச்ச உடனே டெம்டிங் ஆகிற கல்யாணத்தில் செய்கிற கேசரி வீட்லேயே அந்த டேஸ்ட் அண்ட் அதோடைய டெக்ஸ்சர் மாறாமல் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். வீடியோவில் பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ டெம்டிங் ஆகுது. அந்த அளவுக்கு அதோட டெக்ஸ்சரும் அதோட டேஸ்ட்டும் மாறாமல் இருக்கும். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலை வச்சுட்டு சூடு பண்ணிக்கோங்க. வானல் சூடானதுக்கப்புறமா அதில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எந்த ஒரு ஃப்ளேவரும் இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா வாசனை இல்லாத எந்த எண்ணெய் உங்ககிட்ட இருக்குதோ அந்த எண்ணெய் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்தது இந்த நெய்யும் எண்ணெயும் சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு சேர்த்துட்டு இதோடைய கலர் லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் வறுத்து விட்டுட்டு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக காஞ்ச திராட்சை சேர்த்துட்டு காஞ்ச திராட்சை உப்பி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. காஞ்ச திராட்சை உப்பி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா இப்போ இந்த ட்ரை நட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அடுத்து இதே நெய்யில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு ரவையோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. ரவையோட அந்த வெள்ளை கலர் வந்துட்டு மாறிடக்கூடாது. ஆனால் அதில் இருக்கிற பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போய் வரணும். நீங்கள் வந்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ரவையை வறுத்து விட்டீங்க அப்படின்னா கலர் மாறாமல் அதோடைய பச்சை வாசனை மட்டும் போகும். ரவையை ஒரு பக்கம் வறுத்து விட்டுட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் வந்துட்டு ரவை கூட சேர்த்துக்கிறதுக்கு தண்ணி சூடு பண்ணிக்கலாம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணியை வந்து சூடு பண்ணிக்கோங்க. ரவையோட பச்சை வாசனை போயிட்டு நெய்யில் நல்லா வரப்பட்டு வந்துடுச்சு. இப்போ இந்த ரவை கூட சூடாக இருக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம். ரவை கூட தண்ணியை சேர்க்கும் போது நல்லா சூடாக இருக்கணும். தண்ணியை வந்து ரவையில் ஊற்றும் போது எந்த அளவுக்கு நல்லா ஆவி வருதில்ல, இந்த அளவுக்கு நல்லா சூடாக இருக்கணும். தண்ணி சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் கட்டி பிடிக்காமல் இருக்கும். ரவை கூட தண்ணி சேர்த்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. என்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்றதால நான் ஒரு 4 ஏலக்காவை சக்கரை கூட பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்தது ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். கேசரியில் இனிப்பு டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் சேர்த்துருக்க ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் சேர்த்துக்கலாம், இல்லைனா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூட நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையோட அளவு பார்த்திங்கன்னா ரவையை வந்து நம்ம அளந்து எடுத்துக்கிட்டோம்ல கப்பு, அந்த கப்பாலேயே 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். சர்க்கரை சேர்த்துட்டு ரவையும் சர்க்கரையும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். ரவை கூட சர்க்கரையை சேர்த்து கலந்து விடும்போது இந்த அளவுக்கு ரவை இலகி வரும். நம்ம கைவிடாமல் கலரி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு 3 மினிட்ஸ்லேயே இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்துடும். இப்போது இது கூட வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எந்த ஒரு ஃப்ளேவரும் இல்லாத எண்ணெயும் சேர்த்துட்டு இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நெய் எண்ணெய் எல்லாமே வந்துட்டு கேசரியில் நல்லா அப்சர்வ் ஆகி வந்துடும். அடுத்து கேசரி கூட நெய்யில் வறுத்து வச்சுக்க ட்ரை நட்ஸை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். பர்சனலாக எனக்கு கேசரியில் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்து சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். அதனால் கேசரியில் கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டூட்டி ஃப்ரூட்டி சேர்க்குறது நம்மளுடைய விருப்பம் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இந்த கேசரியை வந்துட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கேசரியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம இந்த கேசரியில் சேர்த்துருந்த நெய் எண்ணெய் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கேசரியை வந்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். வீடியோவில் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட் படியே இந்த கேசரியை செஞ்சு பாருங்கள். கல்யாணத்தில் சாப்பிட்ற அதே கேசரி போலவே இருக்கும். நான் கேசரியை எடுத்து ஒரு பிளேட்டில் வைக்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்துட்டு நல்ல சூப்பரான ஒரு டெக்ஸ்சரில் வந்திருக்கு அப்படின்னு. டெக்ஸ்சர் மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டுமே வந்துட்டு அட்டகாசமாக இருக்கும். கல்யாணத்தில் சாப்பிட்ற அதே ஃபீல் தான் உங்களுக்கு ஆகுமே. வீட்டில் செஞ்ச போலவே இருக்காது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கேசரியை கரண்டியில் எடுத்து கீழே வைக்கும்போதே அது எந்த அளவுக்கு கரண்டியில் ஒட்டாமல் அழகாக வைக்க வருதுன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் கல்யாண வீட்டு கேசரி ரெசிபி. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான டேஸ்டியான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியை பார்க்கணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான அடுத்த ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.